கலியன் அனுபவம். தொண்டை நாட்டு திவ்ய தேசங்களிலே அடுத்த திவ்ய தேசமாக என்னுடைய மகள் கோமள கொழுந்து, கோமள வல்லியா இருக்கக்கூடியவள். இவள் திறத்திலே நீர் என்ன செய்ய நினைத்துக் கொண்டிருக்கின்றாய், உன்னுடைய திருக்குறிப்பு என்ன என்று சொல்லும்படியாக திருவிடவெந்தை என்று சொல்லக்கூடியதான தேசம் அங்கே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானை குறித்து மங்களாசாசனம் பண்ணுகின்றார். அலங்கெழு தடக்கை ஆயன் வாய் ஆம்பல் கழியுமால் என்னுள்ளம் என்னும் புலங்கெழு பொருநீர் புட்கொடி பாடும் போதுமோ நீர்மலைக்கே என்னும் குலங்கெழு கொள்ளி கோமளவல்லி கொடியிடை நெடுமழை கண்ணி இளங்கெழில் தோழிக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எம்பிரானே. என்னுடைய குழந்தை மகளானவள் கோமளவல்லி, அவள் திறத்திலே நீ என்ன செய்வதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றார். இடவெந்தை எந்தை பிரானே, திருவிட வெந்தையிலே அழகாக தன்னுடைய திருவடிவழகாலேயும் நாமத்தாலேயும் குணபூர்த்தியாலேயும் அத்தனை பேரையும் ஈர்த்து கொள்ளும்படியான சக்தி படைத்தவனான எம்பெருமானே, உமக்கே என் உள்ளம் அழியும், உமக்கே என்னுடைய உள்ளமானது அழிகின்றது. இடையனான கண்ணனுடைய வாயில் வைத்து ஊதக்கூடிய குழல் இருக்கே, அந்த குழல் ஒலிக்கே என்னுடைய நெஞ்சம். பொதுவா வேயின் குழல்னு சொல்லுவார்கள், மூங்கிலாலான செய்யப்பட்டதான குழல் ஓசைன்னு. இங்கே சொல்லும் பொழுது இலை குழல், இலையாலே செய்யப்பட்டதான குழல் ஓசைக்கே என் நெஞ்சம் அழிகின்றது அப்படின்னு சொல்றாளாம். மேலே புலங்கெழு நீர், புலங்கெழு பொருநீர் புட்குடி பாடும், புட்குழி இந்திரியங்களையே கவரக்கூடியதான தேசம். அங்க போனால் நம்முடைய இந்திரியங்கள் நம்முடையதே கிடையாது. கண் அங்கு சென்று பார்த்தது அப்படின்னா கண் நம்முடையது அல்ல, கைகள் தொழுதது அப்படின்னா கைகள் நம்முடையது கிடையாது. அப்படி இந்திரியங்களையே கவரக்கூடியதான தேசம், நீரையை வளத்தை உடைய நீர் வளப்பம் உடையதான திருப்புட்குழி என்கின்ற திவ்ய தேசத்தைக்கு குறித்து பாடுகின்றாள். அங்கே போவோமோ என்றே சொல்கின்றார். புலங்கெழு பொருநீர் புட்குழி பாடும் ஆயன் இலைக்குழல் ஓசைக்கே என் நெஞ்சம் அழிகின்றது என்றும் சொல்றாள். நீர்மலைக்கே புட்குழி, திருப்புட்குழிக்கே போவோமோ என்றும் கேட்கின்றாள். அடுத்தது நீர்மலைக்கு போதுமோ என்கின்றாள். திருநீர்மலைக்கு போவோமோ? அங்கே எம்பெருமான் நீராய் உருகும் பண்டமாக அடியார்களை ரட்சிப்பதற்காகவே, அடியார்கள் தம்மை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அடியார்களை கண்டவுடனே நீராய் உருகும்படியாய் எழுந்தருள் இருக்கானே, அப்படிப்பட்ட தேசமான திருநீர்மலைக்கு செல்வோமோ என்றும் சொல்றாளாம். குலங்கெழு கொள்ளி கோமளவல்லி, பெருமை பொருந்திய கொல்லிமலையிலே உள்ள பதுமை போன்றவள். கொல்லிமலையிலே அங்க இருக்கக்கூடிய பதுமையினுடைய அவயவங்கள்லாம் பார்ப்பதற்கு அப்படி சித்திரம் போலே அழகாக இருக்குமாம். அதுபோல என்னுடைய மகளானவள் வஞ்சி கொடி போன்ற இடையை உடையவளாய் இருக்காள். பார்த்தால் நெடுமழை கண்ணி, பெருமழையை நீர் சொரியக்கூடிய கண்களாக கொண்டிருக்காள். அப்படியே கண்ணநீர் கைகளால் இறைக்கும் என்று சொல்றது போலே கண்களிலிருந்து நீர் தாரை தாரையாக அப்படியே சொரிந்து கொண்டிருக்கு. பெரும் மழையா இருக்கு, வருஷிக்கக்கூடிய மழையை காட்டிலும் பெருமழையா இருக்கு. இது என்ன மழை இப்போ பெய்யக்கூடியது, அதை காட்டிலும் பெருமழையா இருக்கு. இளங்கெழில் தோழிக்கு அழகிய தோள்களை உடையவள் இந்த பெண் பிள்ளையை குறித்து நீர் என்ன நினைந்திருக்கிறாய், என்ன செய்வதாக நினைந்திருக்கிறாய் என்று கேட்கின்றாள். ஆக இந்த ஜகௌ கலப்பதம் சௌரீஹி தார மந்திர கிருதக்கிரமம் ரம்யம் கீதத்வனிம் ஸ்ருத்வா சந்தியஜ்யா வசதாம் ஸ்ததா அப்படின்னு விஷ்ணு புராண ஸ்லோகம். கண்ணன் ஏற்ற இரக்கங்களுடன் அழகான ஸ்வரஸ்தாயிலே இனிமையாக இசையிலே பாடினானாம். இந்த இனிமையான பாட்டின் ஒலியை கேட்டு ஆய்ச்சியர்கள்லாம் தங்களுடைய இல்லங்களை விட்டு விட்டு கண்ணனை நோக்கி ஓடி வந்தார்களாம். அப்படி ஆய்ச்சிமார்கள்லாம் இந்த கோபிகைகள்லாம் இந்த கண்ணனினுடைய ஓசையிலேயே ஈடுபட்டார்களே, அதுபோல என் பெண் பிள்ளையானவள் இந்த பலராமனினுடைய கலப்பையை பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பலராமனினுடைய இலைக்குழல் ஓசையை கேட்டு செல்கின்றார். இந்த பாசுரத்துல சொல்றார். கண்ணனுடைய குழல் ஓசைன்னு தானே சொல்ல வேண்டும், பலராமனினுடைய குழல் ஓசைன்னு எதற்காக சொல்றது அப்படின்னு கேட்டா ரசமா இந்த இடத்துல சொல்றார். ஆற்றிலே நீர் வெள்ளம் விழுவதற்கு முன்னே நீர் பொசிந்து வரும், வெள்ளம் வரப்போறது அப்படின்னு தெரியறதுக்கு முன்னே நீரை வரத்து நமக்கு தெரியும், பொசிந்து வரும். அதுபோல கண்ணன் குழலோசை
கேட்க போகின்றது, கண்ணன் வரப்போகின்றான் அப்படிங்கறத அறிவிப்பதற்காக பலராமனினுடைய குழல் ஓசை இங்கே கேட்கின்றதாம். அதை கேட்டு கண்ணன் வரப்போகின்றானே, என் நெஞ்சு என்னுடையதே அல்லவே அப்படின்னு நினைத்து என் நெஞ்சம் அதற்கே அழிகின்றது என்று சொல்றாளாம். சரி, இது குழலோசை. குழலோசையை காட்டிலும் இவள் நெஞ்சை அழிக்கக்கூடியது வேறு ஒன்று இருக்கு. அவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய அர்ச்சாஸ்தலங்களிலே அவனுடைய திருமேனியே ஆகும் அப்படின்னு சொல்றார். ஆக கண்டவர்களினுடைய இந்திரியங்களை எல்லாம் ஈடுபடுத்தக்கூடியது, அப்படியே கவரக்கூடியது, அப்படியே ஆக்கர்ஷித்து விடும். அப்படி அலை மோதக்கூடிய நீர் வளப்பத்தை உடைய திருப்புட்குழியிலே நிற்கக்கூடிய நிலையை நினைத்தவுடன், அங்க எம்பெருமான் எழுந்தருளிருக்கானே அந்த திருமேனி வடிவழக நினைத்தவுடன் நாம் அங்கே செல்வோமோ அப்படின்னே பொறுமிக் கொண்டிருக்கிறாளாம். வாய் வெறுவிக்கொண்டே இருக்காளாம். திருப்புட்குழிக்கே செல்வோமோன்னு தாய் என்னும் பாராமல் இவள் தன்னுடைய தாயிடத்திலே சொல்றாளாம். சரி, நம் நிலை இருப்பதை பார்த்தால் நீர்மலைக்கே போய்விடுவோம். அங்கே எம்பெருமான் நீராய் உருகும்படியா இருக்கான், அங்கே சென்று விடுவோம், நிச்சயம் நம்மை ஏற்றுக்கொள்வான் அப்படின்னு சொல்றாளாம். அப்படி குலங்கெழு வள்ளி கோமலவள்ளி கொல்லி, குலங்கெழு கொல்லி கோமளவல்லி, கொல்லி மலையிலே இருக்கக்கூடிய சித்திரம் போன்று இருக்கக்கூடிய என்னுடைய கோமள கொழுந்துன்னு ஆழ்வார் வாக்குப்படிக்கு இருக்கக்கூடிய இந்த பெண்ணானவளுக்கு எண்ணினேந்திருந்தா இடவெந்தை எம்பிரானே, கண்ணநீர் கைகளாலே இறைத்துக் கொண்டிருக்காள். ஒரு பாட்டம் மழை பெய்வது போல இவளுடைய கண்களில் இருந்து நீரானது கொட்டிக் கொண்டிருக்கே. எம்பெருமானே, நீர் என்ன செய்வதாக நினைத்திருக்கின்றாய்? துல்ய சீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்கதி வைதேகீம் தம் சேயமசி தேக்ஷணா. ஒத்திருக்கக்கூடியதான பொருத்தமான குணங்கள், வயது, நடத்தை எல்லாம் ஒத்திருக்கு, அழகும் ஒத்திருக்கு. இப்படி வைதேகிக்கு ராகவனே ஒத்திருந்தான், ராகவனுக்கு ஏற்ற வைதேகியாக இருந்தாள். அப்படி சொல்றது போலே கருத்த கண்களை உடைய இவளும் அவனுக்கே தகுந்தவளாக இருக்கின்றாள் அப்படின்னு சொல்றபடி, உமக்கு எல்லா விதத்திலையும் சகல விதத்திலையும் பொருத்தமுடையவளா இருக்கக்கூடிய என் பெண் பிள்ளையினுடைய திறத்திலே நீர் என்ன செய்வதாக நினைத்திருக்கின்றாய்? உன்னுடைய உள்ள திருவுள்ள குறிப்பு தான் என்ன அப்படின்னு திருவிடவென்ற எம்பெருமானிடத்திலே தாய் பாசுரம் சொல்றது போலே ஆழ்வார் அழகாக இறங்கி உருகி பிரார்த்தித்து மங்களாசாசனம் செய்கின்றார். அடுத்ததாக தொண்டை நாட்டிலே கற்பகம் போன்றவன், தொண்டர்களினுடைய சிந்தையிலே முளைத்த தீங்கரும்பு போன்றவனாய் எழுந்தருளி இருக்கும் எம்பெருமான் திருக்கடல் மல்லையிலே இருக்கின்றான் என்று திருக்கடல் மல்லை திவ்ய தேசத்திலே ஆழ்வார் அங்கே எழுந்தருளி இருக்கும் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்கின்றார். பாராயது உண்டு உமிழ்ந்த பவளத்தூண் போன்றவன், உலகனைத்தையும் வயிற்றிலே வைத்துக் கொண்டு ரட்சித்து பின்பு உண்டு உமிழ்ந்துன்னு சொல்றது போலே உமிழ்ந்த பவள தூண் போலே இருக்கக்கூடியவன், பவளவாலான ஒரு தூண் அதுபோல இருக்கக்கூடியவன். படுகடலில் அமுதத்தை, ஆழ்ந்த கடலிலே தோன்றியதான அமுதம் போல இருக்கக்கூடியவன். பரிவாய் கீண்ட சீரான், கேசி என்னும் அரக்கனை முடித்தவன். எம்மான், எனக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், சர்வருக்கும் தலைவன், எனக்கு தலைவனாகவும் இருக்கக்கூடியவன். அவன்தான் தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்து எழுந்து தீங்கரும்பும் போன்றவன். அடியார் உள்ளத்திலே தோன்றி வளரும் கரும்பு போன்ற இனிமையானவன். போரானை கொம்பொசித்த போர் ஏறு குவலையா பீட்டத்தை நசித்தவன். புனர்மருதம் நடந்த பொற்குன்று, மருத மடங்கள் இடையே நடந்த பொற்குன்றும் பொன் மலை போலே அழகிய நானவன். காரானை இடர்கடிந்த கற்பகம், பெரிய யானைன்னு சொல்லக்கூடிய கஜேந்திர ஆழ்வானினுடைய பெரிய இடர் களைந்தவனான கற்பகம் போன்றவனான எம்பெருமானை நான் கண்டுகொண்டேன். அடியேனான நான் கண்டுகொண்டேன். எங்கே? திருக்கடல் மல்லையிலே தன் சயனத்திலே, ஸ்தல சயனம், தலத்திலேயே சயனித்திருக்கும்படியான எம்பெருமானை திருக்கடல் மல்லையிலே கண்டுகொண்டேன் என்று அழகா சொல்றார். தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்தெழுந்த தீங்கரும்பு. பிரமாணங்கள்லாம் இவனுக்கு பரிணாமங்கள் கிடையாதுன்னு சொல்றது, மாறுபாடு இல்லாதவன் தானே காட்டுறது. அப்படி சொன்ன பொழுதிலும் இவன் அடியார் உள்ளத்திலும் முளைத்து வளரும் பரிணாமத்தை உடையவன் என்கின்றார் இங்கே திருமங்கை ஆழ்வார். அவனுக்கு பரிணாமம் மாறுபாடே கிடையாது. ஆனா இங்கே தொண்டர்களினுடைய சிந்தையிலே முளைக்கக்கூடிய பரிணாமத்தை உடையவன் அப்படிங்கிறார்.
பிரமாணங்கள் இவனை நித்தியமானவன் அப்படின்னு சொல்ற பொழுதிலும் கூட அடியார் உள்ளத்தில் முளைத்தவன் அப்படின்னு சொல்றார் ஆழ்வார். அசன்னேவச்ச பவதி அசன் பிரம்மேதி வேத சேத்து அஸ்தி பிரம்மேதி சேத்வேத சந்தமேனம் ததோ விதுஹு. அதாவது பிரம்மத்தை பற்றிய அறிவு ஒருவனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அவன் இல்லாதவனாகவே ஆகிவிடுகின்றான். பிரம்மத்தை பற்றின அறிவு ஒருவனுக்கு உண்டு அப்படின்னு சொன்னா அப்பொழுதுதான் அவன் உள்ளவனாகவே ஆகின்றான் அப்படின்னு சொல்றது போலே இவன் அப்படி அடியவன் தன் நெஞ்சிலே இந்த எம்பெருமானை விரும்ப 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 முளைக்கும்படியான தீங்கரும்பு போலே இருக்கக்கூடியவன், தீங்கரும்பு போலே வளர்கின்றானாம். அப்படி இப்படி முளைப்பதும் வளர்வதும் எல்லாம் அந்த தொண்டர்களுடைய நெஞ்சிலேயே ஆகும். இவன் கரும்பு போலே இனியவனாய் இருப்பது எதனாலே? தொண்டர்கள் தங்கள் விருப்பத்தினாலே, சிந்தையிலே விரும்பும்படியான சிந்தனை கொண்டிருப்பதனாலே இவனுடைய கரும்பு போல இருக்கக்கூடியவன் இவன் வளர்கின்றான் அப்படின்னு சொல்றார். இவன் கரும்பு போலே இனியவனாய் இருப்பதே கரும்பிருந்த கட்டியே அப்படின்னு திருமழிசை பிரானும் காட்டுறார். கரும்பு போலே இயற்கையிலேயே இனியதா இருக்கக்கூடிய சக்கர கட்டி போலே மிக இனியவனாய் இருக்கானாம். சக்கர கட்டி. அடுத்த திவ்ய தேசத்திலே அக்காரக்கணின்னு சொல்ல போறார். அப்படி சக்கர கட்டி போலே மிக இனியவனாய் இருப்பவனே அப்படின்னு காட்டுறார். அப்படி சர்க்கரை கட்டியினுடைய அந்த இனிமையோடு முளைத்து வளர்ந்த கரும்பு, சக்கரை கட்டியினுடைய இனிமை அதோடு சேர்ந்து இன்னும் கரும்பினுடைய இனிமையும் சேர்ந்து வளர்ந்தது போலே இருக்கின்றானாம். தொண்டர் தங்கள் சிந்தையுள்ளே முளைத்து எழுந்த. அதனாலே இந்த கரும்பு இப்படி இனிமையா இருக்கே அப்படின்னா அது விளையக்கூடிய நிலத்தை பொறுத்ததுன்னா அதனாலே அப்படி இனிமையா இருக்கு. அப்போ நிலத்தின் சிறப்பாலே இந்த கரும்பு இவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு தொண்டரினுடைய ஏற்றத்தை சொல்றார். பாகவதர்களினுடைய ஏற்றத்தை, அவன் அடியார்களினுடைய ஏற்றத்தையும் மிக அழகாக காட்டி கொடுக்கிறார். அப்படி தொண்டர்கள் சிந்தையுளே முளைத்து எழுந்த தீங்கரும்பு போன்றவன் தான். அப்படிப்பட்ட அடியார்கள், அவனுடைய அடியார்களே எங்களுக்கு குலதெய்வம் ஆவார்கள், அவர்களே எம்மை ஆள்பவர் ஆவார்கள் அப்படின்னு ஆழ்வார் அங்கே நெடுமார்க்கு அடிமை பயிலும் சுடரொளியிலே சொல்றது போலே இங்கே திருமங்கையாழ்வார் பாகவதர்கள் அடியார்களினுடைய ஏற்றத்தை, எம்பெருமான் அடியார்களுடைய ஏற்றத்தை சொல்லக்கூடியதான பாசுரம். திருக்கடல் மல்லையிலே தீங்கரும்பு போலே முளைத்து எழுந்து, அடியவர்களினுடைய சிந்தனையிலே முளைத்து எழுந்த தீங்கரும்பு போன்று இருக்கக்கூடிய எம்பெருமானையே எப்பொழுதும் நாடு அப்படின்னு தான் சொல்றது, இந்த நெஞ்சுக்கு சொல்றது போலே மற்ற அத்தனை பேருக்கும் உபதேசமாக அழகாக காட்டி கொடுக்கிறார்.